Welcome to the class students. In 8th standard social science history unit 4 people's revolt. In the last class we have seen the early revolt of South India. அதில் பார்த்திங்கன்னா புலித்தேவர், கட்டபொம்மன், வேலு நாச்சியார், மருது பிரதர்ஸ் இவங்களை எல்லாத்தையும் இருந்துச்சுன்னமலை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 1806 வேலூர் ரிவோல்ட் பார்த்தோம். இன் டுடேஸ் கிளாஸ் we are going to continue the lesson revolt of 1857. The early uprising did not succeeded in threatening the British in India. இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம early revolt early in South Indiaன்னு பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா பூலித்தேவர், கட்டபொம்மன் இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் பீப்புளை பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது நிறைய ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆனாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் சக்ஸஸ் ஆகலை. ஸோ இட் டுக் த ரிவோல்ட் ஆஃப் 1857 டு பிரிங் ஹோம் to the company and their British though thought that their rule was not accepted to a large section of the people. இப்போ இதை வந்து அவங்க வந்து பயமுறுத்துறது எந்த பலனும் அளிக்கலை அப்படின்றபோது கிரேட் ரிவோல்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு பேஸாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்களுடைய கண்ட்ரிக்கு திரும்ப போகிறதுக்கும் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளினுடைய ரூலை வந்து நிறைய குரூப் ஆஃப் லார்ஜ் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 வாஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் த பாலிசி ஆஃப் த காலனியல் ரூல். இப்போ இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்றது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்னுடைய ரூல்னுடைய கேரக்டர், அவங்களுடைய பண்பு, நெக்ஸ்ட்டு பாலிசிஸ்லாம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ரூல் வந்தனால ஒரு காலனியல் ரூல் வந்து அவங்க மேக் பண்ணுறாங்க. இது கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. அதாவது என்னது 1857 அந்த ரிவோல்ட்டு ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்னுடைய ரூல்னுடைய பண்புகள், அதாவது கேரக்டர் அண்ட் த பாலிசி அது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்துச்சு. த cumulative effect of the British expansionist policy, economic exploitation and administrative innovation over the years had adversely affected the position of all the rulers of Indian state. இப்போ பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்னுடைய எக்ஸ்பேன்ஷன், அவங்களுடைய ரூலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண பாலிசி, அதே மாதிரியே நம்ம இந்தியாவில் இருக்கிற எக்கனாமிக், அதாவது பொருளாதாரம், அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறது, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அதை சீரழிக்கிறது. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் நியூ மெத்தடை கொண்டு வந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ரூலர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான அளவுக்கு அவங்கள வந்து பாதிச்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காசஸ் ஆஃப் த ரிவோல்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன். வாட் ஆர் த ரீசன்? காரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொன்னால் the most important cause of the revolt was the popular discontent of the British policy of economic exploitation in India. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளினுடைய இந்தியாவில் இருக்கிற அந்த எக்கனாமிக் பாலிசி, அதாவது பொருளாதார ரீதியில் நம்மளை வந்து பொருளாதார அளவில் நம்மக்கிட்ட என்ன சீரழிக்கிறது, நம்மளோட பொருளாதார கொள்கைகள், அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வெல்த்தெல்லாம் அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. திஸ் ஹர்ட் ஆல் த சொசைட்டி ஆஃப் த செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. இது வந்து அவங்க வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இந்த பொருளாதார, அதாவது திங்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீப்புளையுமே, இந்தியாவில் இருக்கிற எல்லா குரூப் ஆஃப் பீப்புளுமே அஃபெக்ட் பண்ணுச்சு. த பேஷன்ஸ் சஃபர் டியூ டு த ஹை ரெவன்யூ டிமாண்ட்ஸ் அண்ட் த ஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ கலெக்ஷன் பாலிசி. இப்போ பேஷன்ஸ் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து எதனால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ரெவன்யூ, லேண்ட் டேக்ஸ், நம்ம டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ரெவன்யூ. அந்த ரெவன்யூ பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து அவங்க மேலே திணிச்சாங்க. அதிக அளவில் அவங்கக்கிட்ட இருந்து டிமாண்ட் பண்ணி வாங்குகிறாங்க. அதேமாதிரி அந்த ரெவன்யூ கலெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாலிசிஸ்லாம் கண்டிப்பாக பே பண்ணும், அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, அந்த மாதிரி பாலிசிஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இது ஒன் ஆஃப் த காஸ் ஆஃப் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. நெக்ஸ்ட்டு பாலிசிஸ் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். நம்ம டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருப்போம். அதாவது இந்தியன் ரூலர்ஸ்க்கு வந்து சன் இல்லை, மேல் இல்லை அப்படின்னு சொன்னால், சன் இல்லைன்னா
அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க சன்னை. ஆனால் அடாப்டட் சன்னுக்கு வந்து கண்ட்ரியை கிங்டமை ரூல் பண்ணுறதுக்கான ரைட் இல்லை, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்ஜாய் பண்ணக்கூடிய ரைட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அந்த பாலிசியில் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்ற பாலிசியில் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இந்தியானுடைய ரூலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ்னுடைய அந்த ஆர்மிலாம் இருக்குல்ல, அதை அவங்களுக்குன்னு தனியாக இந்தியன் ரூலர்ஸ் யாருமே தனியாக ஒரு ஆர்மி வச்சுக்கக்கூடாது. பிரிட்டிஷ் பீப்புள் கொடுக்குற ஆர்மியை வந்து மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றத சப்சிடரி அலையன்ஸ் அந்த பாலிசி. நெக்ஸ்ட்டு பாலிசி ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல், அதாவது பல கட்டுப்பாடுகளோடு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட ஒரு அதிருப்தியை ஏற்படுச்சு. பிரிட்டிஷ் பீப்புள் இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் ஏற்படுத்துனது வந்து அவங்களுக்கு ஒரு தாக்கம், அவங்க பிடிக்காத அளவுக்கு, பிரிட்டிஷ் பீப்புளுடைய ரூல் பிடிக்காத அளவுக்கு மாறிடுச்சு. அனெக்சேஷன் ஆஃப் அயோத் ப்ரூவ்ட் தட் ஈவன் த groveling property cannot satisfy the greed for the British greed for the territories. வந்து பார்த்திங்கன்னா அயோத் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டை வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்க கிங்டம், அதாவது அவங்க ரூலுக்கு கீழே கொண்டு வந்துமே அவங்களால என்ன பண்ண முடியல, அதாவது கிங்டமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வராங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இன்னும் நிறைய கிங்டம் வந்து இன்றைக்கி பிரிட்டிஷ் எம்பையரோட சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை தான் அதிகமாக இருந்துச்சே தவிர, அயோத்தியை அனெக்ஸ் பண்ணினதுக்கப்புறமும் அவங்களுடைய இப்போ ஆசை வந்து என்ன ஆகலை, ஸ்டாப் ஆகலை. நெக்ஸ்ட்டு the conversion activities of the Christian missionaries were looked upon with the suspicion and fear. இப்போ இந்தியாவுக்கு வந்தோடனே பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ரிலீஜியன் கிறிஸ்டியானிட்டி ரிலீஜியனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ இந்தியன்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்டியன் ரிலீஜனுக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணது என்ன பண்ணுச்சு, பீப்புள்கிட்ட ஒரு பயத்தையும் சந்தேகத்தோடையும் பார்க்க வச்சுச்சு பிரிட்டிஷ் பீப்புள் மேலே. நெக்ஸ்ட்டு த ப்ரீஸ்ட் அண்ட் த மௌலாவிஸ் ஷோட் தேர் டிஸ்கண்டென்ட் அகெயின் த பிரிட்டிஷ் ரூல். இப்போ இந்த ப்ரீஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் லீடர், அண்ட் மௌலாவிஸ் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இஸ்லாம் ரிலீஜியனுடைய அறிஞர்கள், அதாவது என்ன சொல்லுவோம், ஃபிலாசபர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களையும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக அவங்கள வந்து அவங்க மேலே பிரிட்டிஷ் பீப்புள் மேலே ஒரு அதிருப்தி, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம பீப்புளை வந்து அவங்களுடைய ரிலீஜனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் உண்டாச்சு அவங்களுக்கு, அவங்கக்கிட்ட. நெக்ஸ்ட்டு அபாலிஷன் ஆஃப் சதி, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், சப்போர்ட் டு விடோ ரீமேரேஜ் அண்ட் ஃபீமேல் எஜுகேஷன் were seen by many as interference in the Indian culture by the European society. அவங்க வந்து அபாலிஷ் என்ன பண்ணாங்க, என்னென்ன அபாலிஷ் பண்ணாங்க, சதி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்க கூடயே ஒய்ஃபும் இறந்துடணும், அதுதான் சதி, அதை அபாலிஷ் பண்ணும். ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் சிசு கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தை, அதாவது சைல்டு வந்து பிறக்கும் போதே ஃபீமேல் சைல்டாக இருந்துச்சுன்னா குழந்தையாக இருக்கும்போதே அவங்கள கொன்றது, அதுதான் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். சப்போர்ட் டு விடோ ரீமேரேஜ், விடோஸ்லாம் மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும், ஃபீமேலுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற இது பார்த்திங்கன்னா அதில் வந்து அவங்க யூரோப்பியன் பீப்புள், அதாவது பிரிட்டிஷ் பீப்புள்னுடைய இன்டர்ஃபரன்ஸ் இருந்துச்சு இந்தியனுடைய கல்ச்சரில். நெக்ஸ்ட்டு த இண்டியன் சிப்பாயிஸ் வேர் லுக்டு அப்பான் ஆஸ் த இன்ஃபீரியர் பீயிங்ஸ் அண்ட் ட்ரீட்டட் வித் கண்டெம்ப்ட் பை தேர் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். இந்தியன் சிப்பாயிஸ் வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து தாழ்ந்த நிலையில் தான் இருக்காங்க, பிரிட்டிஷ் பீப்புள் தான் சுப்பீரியர், இவங்க வந்து இன்ஃபீரியர், தாழ்ந்து தான், நாங்கள் தான் ஹையஸ்ட் பொசிஷன், நீங்கள் லோயஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்கள அவமரியாதையாகவும் தாழ்வாகவும் நினச்சாங்க. தே பெய்ட் மச் லெஸ் தேன் த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ். இந்தியன் சிப்பாயிஸ்க்கு எல்லாத்துக்கும் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை விட கம்மியாக தான் சேலரிலாம் கொடுத்தாங்க. All avenues of the promotion was closed to them and all the higher army posts were reserved for the British. எல்லா ஹை போஸ்ட்டுமே என்னது, ஹை போஸ்ட்டு ப்ரொமோஷன் எல்லாமே பிரிட்டிஷ் ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு பிரிட்டிஷ் பீப்புளுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க, இந்தியன்ஸ்க்கு யாருக்குமே கொடுக்கவே இல்லை. இந்த ரீசன்னால தான் பார்த்திங்கன்னா கிரேட் ரிவோல்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் இமீடியட் காசு, இதெல்லாம் ஒரு காசாக இருந்தாலுமே
உடனடியாக அந்த ரிவோல்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், த இமீடியட் காஸ் வாஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ என்ஃபீல்டு ரைஃபிள் இன் த ஆர்மி. நியூ என்ஃபீல்டு துப்பாக்கி அப்படின்னு சொல்லுவோம். நியூ என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணனால வந்து உடனடியாக இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கேட்ரிட்ஜஸ் இருக்குல்ல, துப்பாக்கியினுடைய கேட்ரிட்ஜ் அப்படின்னா அந்த அந்த குண்டெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா துப்பாக்கிக்குள்ளே லோட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ்லாம் பல்லால் கடிச்சு தான் அந்த ரைஃபிள் வந்து என்னது துப்பாக்கியினுடைய முன்னாடி இருக்கிறத கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அவங்க லோட் பண்ணணும், அந்த ரைஃபிள் குண்டுகள்லாம் லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த கேட்ரிட்ஜஸ் பார்த்திங்கன்னா அந்த தோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, அந்த க்ரீஸ் நம்ம இப்போ வந்து வீட்டில் ஃபேனு இதெல்லாம் சரசரன்னு சவுண்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், க்ரீஸ் வைப்போம், இல்லைன்னா ஆயில் வைப்போம், நல்லா சாஃப்டாக ஓடணும் அப்படின்றதுக்காக. அப்போது அந்த கேட்ரிட்ஜஸ் வந்து அந்த க்ரீஸ் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குன்னா, அனிமத பிக்னுடைய ஃபேட்டும் கவுனுடைய ஃபேட்டும் அது மேலே வந்து பூசியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கவ் அப்படின்றது நாம் வந்து ஹிந்துஸ் வந்து என்ன பண்ணுறோம், அதை காடாக ப்ரே பண்ண, அதாவது தை மாதம் பொங்கல்லாம் கவுக்கு வைக்கிறோம்ல, மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி, அது மாதிரியும் முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக் வந்து அவங்க வந்து வெறுக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அதனாலே அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணினாங்க. இதனால் வார் வந்து உடனடியாக ஸ்டார்ட் ஆச்சு. The immediate cause was the introduction of the new Enfield rifle in the army. The top of the cartridges of this rifle was to be removed by mouth before loading it in the rifle. The cartridges were greased by the fat of pig and the cow. The Indian Sepoys believed that the British were deliberately attempting to spoil the religion of both Hindus and Muslims. இப்போ வந்து நம்மளுடைய மத உணர்வுகளை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. புனிதமாக நம்ம வந்து கவ்வை வந்து காடாகவும் பிக் வந்து முஸ்லீம்க்கு வந்து அவங்க வந்து பிடிக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை வந்து அவங்க வந்து துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு அவங்க வந்து இந்தியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து நினச்சாங்க. Both spoil the religion of both the Hindus and Muslims, because while the Hindus revere the cow, நம்ம வந்து காடை வந்து கவ்வை காடான்னு நினைக்கிறோம், முஸ்லிம்ஸ் வந்து பிக்கை ஹேட் பண்ணுறனால. The soldiers therefore determined to refuse their service. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அந்த துப்பாக்கி வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. உடனே என்ன ஆகுது, ரிவோல்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. Thus the primary and immediate cause of the revolt was the use of greased cartridges. இப்போ வந்து இது மாதிரி வார் வந்து உடனடியாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மெயின் ரீசனாக என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த கேட்ரிட்ஜஸ் வந்து கிரீஸ் தொடவி இருக்கிறாங்க. எது அனிமல்ஸ்னுடைய கொழுப்பு வந்து ஃபேட்டை வந்து தொடவி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவுட் பிரேக் ஆஃப் த வார். எப்படி வார் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நம்ம வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து அந்த என்ஃபீல்ட் ரைஃபிள் கேட்ரிட்ஜஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே, அதனால தான் பார்த்திங்கன்னா வார் ஸ்டார்ட் ஆகுது. த அவுட் பிரேக் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 29 March 1857 at Barakpur near Kolkata, Mangal Pandey, an young Sipahi from the Bengal regiment, refused to use the greased cartridges and shot down his sergeant. இப்போ பார்த்திங்கன்னா இது எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், பெங்காலில் பேரக்பூர் அப்படின்ற பிளேஸில் வந்து பெங்கால் ரெஜிமெண்ட்னா பெங்காலினுடைய படைப்பிரிவு அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஆர்மி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணுற மங்கள் பாண்டே வந்து நாங்கள் இந்த கிரீஸ்டு கேட்ரிட்ஜஸை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. இல்லை யூஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க கம்பல் பண்ணும்போது அவங்களுடைய சர்ஜென்ட் அப்படின்றது மங்கள் பாண்டே, அதாவது ஹையர் பொசிஷன் ஆர்மியில் ஹையர் பொசிஷனை ஆக்குபை பண்ணியிருக்கிறவங்க, அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, மங்கள் பாண்டே அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. அவங்க வந்து நான் கிரீஸ்டு கேட்ரிட்ஜஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மங்கள் பாண்டே வந்து அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸரை ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க ஹையர் ஆஃபீஸரை ஷூட் பண்ணனதுக்காக மங்கள் பாண்டே வாஸ் அரெஸ்டட், ட்ரைடு அண்ட் எக்ஸிக்யூட்டட். மங்கள் பாண்டே வந்து அரெஸ்ட் பண்ணி ட்ரைடு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க நம்ம வந்து என்கொயரி பண்ணோம்ல, என்கொயரி பண்ணி அவங்கள வந்து தூக்கில் போட்டாங்க. இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி மினி சிப்பாயிஸ் வந்து என்ன பண்ணாங்க, இந்த வாரில் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறது இதில் சேர்ந்து எல்லோரும் ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. வென் த நியூஸ் ஸ்ப்ரெட் மினி சிப்பாயிஸ் ரிவோல்டட். இந்த நியூஸ் மங்கள் பாண்டே வந்து ஹையர் ஆஃபீஸரை
ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்காக அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி பிடிச்சி கொண்டு போய் ப்ரிசனில் போட்டு என்கொயரி பண்ணி தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனோடனே மெனி சிப்பாயிஸ் வந்து என்ன பண்ணாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம், பேரக்பூர் அப்படின்ற பிளேஸில் மங்கள் பாண்டே வந்து அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸரை ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்காக அவங்கள என்கொயரி பண்ணி அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணி சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஸோ இட் இஸ் பேரக்பூர் இன் பெங்கால் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொன்னோமா. ஸோ பெங்காலில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸரை ஷூட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கோர்ஸ் ஆஃப் த ரிவோல்ட் வந்து எந்த வேயில் போயிட்டுருக்கு. ஆன் 10th May 1857, Sipayis of 3rd Cavalry of Meerut openly revolted by swarming the prisons and releasing their comrades. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மங்கள் பாண்டே சுட்டு கொண்டோன்னே மெனி சோல்ஜர்ஸ் வந்து ரிவோல்ட்டில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இந்த நியூஸ் வந்து மெனி பிளேஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆனோடனே மீரட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற தேர்டு கால்வரினா 3ஆம் படைப்பிரிவில் இருக்கிற குதிரைப்படை, அதுதான் குதிரைப்படை. அந்த குதிரைப்படையில் இருந்த அந்த சிப்பாயிஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், மீரட்டில் இருக்கிற அந்த ப்ரிசனை எல்லாம் உடச்சிட்டு அங்கே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ப்ரிசனில் வச்சுருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மீரட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. மீரட்டில் இந்த தேர்டு கால்வரி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓப்பனாக, அதாவது வெளிப்படையாக போய் என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற ப்ரிசன் எல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு அங்கே இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லீடர்ஸ் எல்லாம், அதாவது பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ், லீடர்ஸ் இல்லை, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம், மீரட்டில் இருக்கிற பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அதாவது கொலை செஞ்சுட்டு அவங்க வந்து அந்த படை வந்து எங்கே வருது, மீரட்லேருந்து டெல்லியை நோக்கி வருது. மீரட்லேருந்து டெல்லிக்கு வந்து அங்கேயும் ஓப்பன் ரிவோல்ட்டில் வந்து ஈடுபடுறாங்க அந்த சோல்ஜர்ஸ்லாம். they were immediately joined by the men of the 11th and 20 native infantries. இப்போ வந்து மீரட்டில் இருக்கிற ப்ரிசனில் இருக்கிறவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எல்லாருமே அங்கே மீரட்டில் இருக்கிற 11 and 12 அங்கே இருக்கிற நேட்டிவ்னா அவங்க உள்ளூரில் இருக்கிற அந்த காலாட்படை இன்ஃபேண்ட்ரி அப்படின்றது அந்த இன்ஃபேண்ட்ரி சோல்ஜர்ஸோட சேர்ந்து அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொலை பண்ணிவிட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து எங்கே வருது, மீரட்லேருந்து டெல்லிக்கு வராங்க. they murdered some English officers and then marched to Delhi. The arrival of Meerut Sipahi at Delhi on 11 May and declared Bahadur Shah second as the Emperor of India. அப்போ வந்து அவங்க மீரட்லேருந்து டெல்லிக்கு வந்தோடனே அங்கே இருக்கிற முகல் எம்பரர் யார் அப்படின்னு சொன்னால் பகதூர் ஷா, அவங்க தான் டெல்லியினுடைய கிங் அப்படின்னு சொல்லி அந்த மீரட்லேருந்து வந்த படைப்பிரிவு சிப்பாய்களை என்ன பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டெல்லி பிகேம் த சென்டர் ஆஃப் த கிரேட் ரிவோல்ட் அண்ட் பகதூர் ஷா ஆஸ் இட்ஸ் சிம்பிள். இப்போ வந்து டெல்லி வந்து என்ன பண்ணாங்க, இந்த ரிவோல்ட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டராக மாறிச்சு. பகதூர் ஷா வந்து அதுக்கான அடையாளமாக இருந்தார். இந்த ரிவோல்ட் ஸ்ப்ரெட் குயிக்லி. ரிவோல்ட் வந்து பார்த்திங்கன்னா மீரட்லேருந்து டெல்லிக்கு வந்துச்சு. டெல்லியிலேருந்து எல்லா பிளேஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. எந்தெந்த பிளேஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகுது, கான்பூர், லக்னோ, ஜான்சி, பரேலி, பீகார், ஃபாசிதாபாத் அண்ட் மெனி அதர் பிளேசஸ் இன் நார்த் இந்தியா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம இந்த ஈக்வேட்டார் டிராபிக் ஆஃப் கேன்சர் லைன், டிராபிக் ஆஃப் கேன்சர் லைன், இதுதான் டிராபிக் ஆஃப் கேன்சர் லைன். டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே இருக்கிறது நார்த் இந்தியா, இது வந்து நார்த் இந்தியா, இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் ரிவோல்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு மெனி பிளேசஸில். எந்தெந்த பிளேஸில் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே இருக்கிற லக்னோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கான்பூரில் ஸ்டார்ட் ஆச்சு, கான்பூருக்கு மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜான்சி அப்படின்ற இங்கே இருக்குது ஜான்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரேலியில் ஸ்ப்ரெட் ஆகுது. பீகார், இந்த பெனாரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஏரியா தான் பீகார். பீகார்லேயும் ஃபாசிதாபாத் அப்படின்றதையும் நார்த் இந்தியாவில் மெனி பிளேசஸில் வந்து இந்த ரிவோல்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ரிவோல்ட்டு ஸ்ப்ரெட் ஆனோடனே என்ன பண்ணுறாங்க, மெனி ஆஃப் தெம் ஃபவுண்ட் தட் இட் வாஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பர்ன் த பேப்பர்ஸ் ஆஃப் தயர் லேண்ட்லார்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ்லாம் ரிவோல்ட்டில் ஈடுபடுறாங்கல்ல, அவங்க வந்து இது ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு
லேண்ட்லார்ட்ஸ் அந்த பிக் லேண்ட் ஓனர்ஸ் இருக்காங்களா, ஜமீன்தாஸ், இவங்கக்கிட்ட இருந்து அந்த எழுதி வாங்கின பத்திரத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்கள ஒரு அதை சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து எரிச்சிட்டாங்க. அந்த சிப்பாயிஸ் வந்து அந்த லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட இருந்த அந்த இவங்க எழுதி கொடுத்த பத்திரங்கள், பேப்பர்ஸ் எல்லாம். மெனி அதர் whose title and pensions was abolished by the British who were participated in it in order to take the revenge. நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்களுடைய இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற பட்டங்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு பழிவாங்கிற நடவடிக்கையாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரிவெஞ்ச்னா பழிக்கு பழி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ரிவெஞ்சுக்காக என்ன பண்ணாங்க நிறைய பேர் அதில் அந்த கிரேட் ரிவோல்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜான்சி, நம்ம சென்ட்ரல் இந்தியா, ஜான்சி அப்படின்னு சொல்லி நம்ம மேப்பில் பார்த்தோமா, அது வந்து சென்ட்ரல் இந்தியாவில் நடந்த அந்த ரிவோல்ட் வந்து யார் லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சியை ரூல் பண்ணுற அந்த குவீன் யார், லக்ஷ்மி பாய். இன் சென்ட்ரல் இந்தியா த ரிவோல்ட் வாஸ் கைடட் பை ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி. சி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட் பேட்ரியாட்டிஸ்ட் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரமிக்க ஒரு நாட்டுப்பற்று உடைய லீடராக இருந்தாங்க. யார், ஜான்சி ராணி. சர் ஹக்ரோஸ் வாஸ் ஆக்குபைடு ஜான்சி. ஹக்ரோஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க, ஜான்சி வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அதனால் ஜான்சியிலேருந்து லக்ஷ்மிபாய் என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க, எஸ்கேப் ஆகி எங்கே போகிறாங்க, குவாலியருக்கு போகிறாங்க. அண்ட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தாண்டியா டோப் who had assumed the leadership of the rebel army at Gwalior. தாந்தியா தோப் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுற அந்த ஆர்மியினுடைய லீடராக இருக்காங்க குவாலியரில். அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். பட் த பிரிட்டிஷ் கேப்சர் குவாலியர் இன் ஜூன் 1857. ஜான்சியை கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குவாலியரையும் 1858 கேப்சர் பண்ணுறாங்க. அங்கே நடந்த வாரில் 1858 நடந்த குவாலியரில் நடந்த வாரில் ராணி லக்ஷ்மிபாயை வந்து பிரிட்டிஷ் பீப்புள் கில் பண்ணிட்டாங்க. இன் 1858 ராணி லக்ஷ்மிபாய் வாஸ் கில்ட் இன் த பேட்டில். தாந்தியா தோப் ஃப்ளீட் அவே பட் வாஸ் கேப்சர்ட் அண்ட் லேட்டர் எக்ஸிக்யூட். இப்போ அந்த குவாலியர் வாரில் வந்து இந்தியன் லீடர்ஸ் வந்து தோற்று போனது என்ன பண்ணாங்க, ராணி லக்ஷ்மிபாயை கில் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து தாந்தியா தோப் வந்து குவாலியர்லேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள கேப்சர் பண்ணி அவங்களையும் தூக்கில் போட்டுடுறாங்க, தாந்தியா தோப்பையும். அக்கார்டிங் டு த பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் ப்ரெசன்ட் அட் த டைம் ஆஃப் த ரிவோல்ட். இப்போ பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் வந்து சொல்கிறாங்க அந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக நடந்த 1857 வாரில் ராணி லக்ஷ்மிபாய் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப பிரேவாகவும் துணிச்சல் மிக்க லீடராகவும் இருந்தாங்க ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ்னுடைய ஹிஸ்டாரியன்ஸ், பிரிட்டிஷ் பீப்புளினுடைய கண்ட்ரியில் இருக்கிற ஹிஸ்டாரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ராணி லக்ஷ்மிபாயினுடைய பிரேவ்னஸை பற்றி. நெக்ஸ்ட்டு சப்ரஷன் ஆஃப் த ரிவோல்ட். இப்போ ரிவோல்ட் வந்து எப்படி சப்ரஸ் பண்ணுறாங்க, சப்ரஸ்னால் அடக்குமுறை. லார்ட் கேனிங் த கவர்னர் ஜெனரல் டுக் இமீடியட் ஸ்டெப் டு சப்ரஸ் த ரிவோல்ட். இப்போ இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 நடந்துட்டு இருக்கும்போது லார்ட் கேனிங் தான் கவர்னர் ஜெனரலாக இருக்காங்க. அவங்க உடனே ஸ்டெப் எடுக்கிறாங்க அந்த ரிவோல்ட்டை சப்ரஸ் ஸ்டாப் பண்ணும் அப்படின்றாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எங்கெங்கேருந்து ஆர்மியெல்லாம் கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் மெட்ராஸ், பாம்பே, ஸ்ரீலங்கா அண்ட் பர்மா. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸ்லாம் நிறைய லார்ஜ் லெவலில் கலெக்ட் பண்ணி நம்ம இந்தியன்ஸ் வந்து ஃபைட் பண்ணுற அந்த வாரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க. On one of his own initiative, he called British Army which was deputed to China by Britain to Calcutta. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஓன் இனிஷியேட்டிவ்னு சொந்த முயற்சியில் என்ன பண்ணுறாங்க, சைனாவில் இருக்கிற பிரிட்டிஷ் ஃபோர்ஸை வந்து கல்கத்தாக்கு வாங்க அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து அங்கே கொண்டு வர்றாங்க. கல்கத்தாக்கு பெங்காலுக்கு கொண்டுட்டு வராங்க சைனாவில் இருக்கிற பிரிட்டிஷ் ஃபோர்ஸை. He ordered the loyal Sikh army to proceed to Delhi immediately. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, சீக் அந்த பஞ்சாபில் இருக்காங்கல்ல அந்த சீக் பீப்புள் வந்து எந்தெந்த லீடர் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஃபேவரபுளாக இருக்காங்க, அவங்களுக்கு பிரிட்டிஷ் பீப்புளுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட என்னன்னு சொல்கிறாங்க, உங்களுடைய ஆர்மியெல்லாம் டெல்லிக்கு உடனே
கேனின் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பீப்புள் வந்து சிக் ஆர்மி சிக்ஸ் ரூலர்ஸ் வந்து யார் வந்து பிரிட்டிஷ்க்கு ஃபேவரபுளாக இருக்காங்களோ அவங்களுடைய ஃபோர்ஸ் எல்லாம் ஆர்மியில் என்ன பண்ணும், உடனே டெல்லிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் வந்து இதனால் என்னாச்சு, அவங்க ஏற்கனவே லாஸ் பண்ண பொசிஷன், அதாவது லாஸ் பண்ண எல்லா பிளேஸையும் மறுபடியும் ரீகேப்சர் பண்ணுறாங்க. டெல்லி வாஸ் ரீகேப்சர்ட் பை ஜெனரல் நிக்கல்சன் on 20th September 1857 and deportation of Bahadur Shah II to Rangoon where he died in 1862. இப்போ ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த லைனில், லாஸ்ட் லைனில் the British gained their last position. எந்தெந்த பிளேஸ் எல்லாம் அவங்க லாஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் மறுபடியும் ரீகேப்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெல்லியை ரீகேப்சர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அந்த டெல்லியினுடைய எம்பரர் யார், பகதூர் ஷா செகண்ட், அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, நாடு கடத்துறாங்க. டிபார்ட்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டெல்லியிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு நாடு கடத்துகிறாங்க. எந்த கண்ட்ரிக்கு, ரங்கூன், பர்மானுடைய கேபிட்டல் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுறாரு. அவர் வந்து நாடு கடத்திட்டு மறுபடியும் அவர் வந்து டெல்லிக்கு ரிட்டர்ன் வரவையில் அங்கே பர்மாவில் ரங்கூன்லேயே பார்த்திங்கன்னா அவங்க வந்து இறந்துடுறாங்க 1862. பகதூர் ஷா த ரூலர் ஆஃப் டெல்லி வந்து பார்த்திங்கன்னா 1857 கேப்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, டெல்லி இங்கே இருக்குது, இதுதான் பர்மா. பர்மாவுக்கு வந்து டெல்லியிலேருந்து இங்கே வந்து நாடு கடத்தப்படுறாரு யார், பகதூர் ஷா த முகல் எம்பரர் ஆஃப் டெல்லி. Military operations with recovery of Kanpur was closely associated with the recovery of Lucknow. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கான்பூரை வந்து கேம்பல் வந்து டெல்லியை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, கான்பூரை கேப்சர் பண்ணுறாரு. கான்பூரை கேப்சர் பண்ணிவிட்டு லக்னோவும் சீக்கிரமாக கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுறாரு. சர் கோலின் கேம்பல் ஆக்குபைட் கான்பூர். கேம்பல் வந்து கான்பூர் ஆக்குபை பண்ணிவிட்டு நானா சாஹிப், கான்பூர்னுடைய லீடர் யார், நானா சாஹிப்பை கேப்சர் பண்ணி அவங்க கேப்சர் பண்ணுறாரு, டிஃபீட் பண்ணுறாரு. கான்பூரில் டிஃபீட் பண்ண நானா சாஹிப் வந்து பிரிட்டிஷ்கிட்ட பிரிசனராக மாட்டாமல் எங்கே எஸ்கேப் ஆகிட்டார், நேபாளுக்கு எஸ்கேப் ஆகிட்டார். ஹிஸ் க்ளோஸ் அசோசியேட் தாண்டியா தோப் எஸ்கேப் டு சென்ட்ரல் இந்தியா. அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களோட போகாமல் அங்கேருந்து சென்ட்ரல் இந்தியாவுக்கு எஸ்கேப் ஆகிடுறாங்க. அந்த டைமில் சென்ட்ரல் இந்தியாவில் அவங்க இருக்கும்போது, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது, தாந்தியா தோப் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் ஆர்மி வந்து அவங்கள கில் பண்ணிட்டாங்க. His close associate Tandiya Tope escaped to central India, was captured and put to death while asleep. Rani of Jhansi had died in the battlefield. Conversing Khan Bahadur were all dead. While இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, வார்ஃபீல்டில் ஜான்சியை கில் பண்ணிட்டாங்க. மற்ற ஆக்டிவிட்டி மூலிமா என்ன பண்ணாங்க, குன்வர் கான், பகதூர் கான் இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. ஆனால் பேகம் ஹசட் ஆஃப் அயோத் இப்போ வந்து பெங்கால் கான்பூரை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அயோத் அப்படின்ற பிளேஸை கேப்சர் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் பீப்புள். அயோத்தினுடைய லீடர் குவீன் அப்படின்னா பேகம் அப்படின்றவங்க, அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, கட்டாயமாக அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்கோம், நேபாள் கண்ட்ரியில் வந்து அவங்க வந்து ஹைட், அதாவது மறைஞ்சி வாழ்கிறதுக்கான நிலைக்கு வந்து அவங்க போயிட்டாங்க, தள்ளப்பட்டுறாங்க. த ரிவோல்ட் வாஸ் ஃபைனலி சப்ரஸ். லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க, ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் பீப்புள். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பை த எண்ட் ஆஃப் 1857 த பிரிட்டிஷ் அத்தாரிட்டி ஓவர் இந்தியா வாஸ் ஃபுல்லி ரீஎஸ்டாப்ளிஷ்டு. 1859 எண்டில் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரோலும் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் பண்ணிவிட்டு ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மீண்டும் இந்தியாவை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க பிரிட்டிஷ் பீப்புள் 1859. நெக்ஸ்ட்டு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளேசஸ் ஆஃப் ரிவோல்ட், இந்தியன் லீடர்ஸ் ஹூ சப்ரஸ் த ரிவோல்ட். இப்போ எந்தெந்த பிளேஸில் ரிவோல்ட் நடந்துச்சு, அதில் இருக்கிற இந்தியன் லீடர்ஸ் யார், பிரிட்டிஷ் பீப்புள், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய கவர்னர் ஜென்ரல் யார் வந்து அந்த ரிவோல்ட்டை வந்து சப்ரஸ் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. டெல்லி பகதூர் ஷா, ஜான் நிக்கல்சன். லக்னோ பேகம் ஹர்சத் மஹால், ஹென்ரி லாரன்ஸ். கான்பூர் நானா சாஹிப், சர் காலின் கேம்பல். ஜான்சி அண்ட் குவாலியர், லக்ஷ்மி பாய் ஜான்சி, குவாலியர் வந்து தாந்தியா தோப், ஜென்ரல் ஹக்ரோஸ். பரேலி கான் பகதூர் கான், சர் காலின் கேம்பல். பீகார் குன்வர் சிங், வில்லியம் டெய்லர். இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இந்தியன் லீடர்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிவோல்ட் வந்து கண்டினியூ ஆக முடியாத அளவுக்கு. காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிவோல்ட். ஏன் வந்து இந்த கிரேட் ரிவோல்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால்,
ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒற்றுமையாக சேர்ந்து எல்லாருமே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான எதுவுமே இல்லை. நம்ம வந்து யாருமே அந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஒருங்கிணைப்பு அப்படின்றது யார்கிட்டையுமே இல்லை. அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. டிசிப்ளின், ஒழுக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் எதுவுமே இல்லை. அது மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இல்லை. அதேமாதிரி சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப், ஒருத்தர் அவங்க தலைமையேற்று செல்றதுக்கான போகிறதுக்கான ஒரு ஆர்மி அப்படின்னு சொன்னால் அதை தலைமையேற்றுக்கிறதுக்கான ஒரு தடியான லீடர்ஷிப் இல்லை. நம்மக்கிட்ட மாடர்ன் வெப்பன்ஸும் இல்லை, அதில் டெக்னிக்ஸும் இல்லை. அதனால தான் நம்ம வந்து ரிவோல்ட் வந்து காசஸ் ஆஃப் த ரிவோல்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. lack of organization, discipline, common plan of action, centralized leadership, modern weapons and techniques. The rebel leaders were no match to the British general. இப்போ அந்த வந்து பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக நடந்த வாரில், அந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லீடர்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஜென்ரலுக்கு மேட்ச் ஆகுறவங்களா இல்லை. அவங்க வந்து நல்லா ஏபிளாக டேலண்ட்டாக இருந்தாங்க. இந்தியன் லீடர்ஸ்கிட்ட வந்து ஏபிள் இந்த டேலண்ட்லாம் எதுவுமே இல்லை. ராணி லக்ஷ்மி பாய், தாண்டியா டோப் அண்ட் நானா சாஹிப் வேர் கரேஜியஸ். அவங்களாம் வீரமிக்கவங்களா துணிச்சலானவங்களா இருந்தாலுமே, தைரியமானவர்களாக இருந்தாலுமே, அவங்களுடைய ஆர்மியை லீட் பண்ணக்கூடிய ஜென்ரல்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஏபிளாக இல்லை. அதனால் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது ஒரு செகண்ட் ரீசன். நெக்ஸ்ட், நான் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், வெஸ்டர்ன் பஞ்சாப் அண்ட் ராஜ்புட்னா, இந்த பிளேஸில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே அந்த ரிவோல்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. The modern educated Indians did not support the revolt as they believed that only the British could reform Indian society and modernize it. இப்போ வந்து பிரிட்டிஷ் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டவங்க, பிரிட்டிஷ் எஜுகேட்டட் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வந்து இந்த ரிவோல்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புளால் மட்டும்தான் நிறைய சேஞ்சஸ் வந்து இந்தியன் சொசைட்டியில் கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணல. The British managed to get the loyalty of the Sikh, Afghan and Gurkha regiment. பிரிட்டிஷ் வந்து யார்கிட்ட இருந்து வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் கிடைச்சிது, அவங்களுக்கு விசுவாசமாக இருந்தாங்க, பிரிட்டிஷ் பீப்புளுக்கு விசுவாசமாக இருந்தாங்க அப்படின்னா சீக் பீப்புள், ஆப்கான் பீப்புள், அந்த கூர்கா ரெஜிமெண்ட், இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தாங்க. கூர்காஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அந்த ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்ணுறதுக்காக, ஸ்டாப் பண்ணுறதுக்காக. Gurkhas actually helped the British in suppressing the revolt. The British had better weapons, better generals and good organization. பிரிட்டிஷ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்பன்ஸ் இருந்துச்சு, ஜென்ரல்ஸும் நல்லா ஏபிள் ஜென்ரல்ஸாக இருந்தாங்க, குட் ஆர்கனைசேஷன், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணாங்க. அதனால் பிரிட்டிஷ் வந்து அந்த வாரில் ரிவோல்ட்டில் வின் பண்ணிட்டாங்க, இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயிட்டாங்க. கான்சிக்வென்ஸ் ஆஃப் த வார்னுடைய அந்த ரிவோல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள் எப்படி இருந்துச்சு? The revolt of 1857 marked a turning point in the history of India. Indian historyல ஒரு turning point கொண்டு வந்துச்சு. It led to changes in the system of administration and the policy of the government. இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நம்ம இந்தியாவை ரூல் பண்ணக்கூடிய சிஸ்டம்லேயும் பாலிசிலையும் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. The administration of India was transferred from East India Company to the British Crown. இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து டைரெக்டாக இங்கிலாண்டில் இருக்கிற அந்த குவீனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க இந்தியானுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு த பிரிட்டிஷ் கிரவுன் த்ரூ த குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1857. ஒரு அறிக்கை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த அறிக்கை மூலயமா என்ன பண்ணுறாங்க, 1858 இந்தியானுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக பிரிட்டிஷ் குவீன் கிட்ட போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு, த கவர்னர் ஜென்ரல் வாஸ் கிவன் த டைட்டில் ஆஃப் வைஸ்ராய் அப்படின்னு கவர்னர் ஜென்ரலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த குவீன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்றத வைஸ்ராய். The board of directors and board of control was replaced by the council of 15 members headed by the secretary of the state to supervise Indian affairs. இந்தியானுடைய கொள்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தலைமையில் என்ன பண்ணுறாங்க, 15 மெம்பர்ஸ் கவுன்சில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸையும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்க்கு பதிலாக என்ன பண்ணாங்க, 15 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்தியன் ஆர்மி வாஸ் தரோலி ரீஆர்கனைஸ்ட். இந்தியானுடைய ஆர்மி வந்து என்ன பண்ணுறாங்க, மாற்றி அமைக்கிறாங்க. அது வந்து மோஸ்ட்டாக யார் எம்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் பீப்புளை தான் அந்த ஆர்மியில் வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்க. இந்த பிரிட்டிஷ் மிலிட்ரி பாலிசி கேம் டு பி டாமினேட்டட் பை த ஐடியா ஆஃப் டிவைட் அண்ட் கவுண்டர் போஸ். வந்து பிரிட்டிஷ்னுடைய மிலிட்ரி பாலிசி வந்து என்ன ஆகுது, பிரிட்டிஷ்னுடைய டாமினேஷன் அதிகமாக
அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணது. அதாவது டிவைட் பண்ணுறதையும் நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம். இண்டியன்ஸை வந்து டிவைட் பண்ணாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அளவுக்கு டிவைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒன்றா யுனைட் ஆகி ஃபைட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணாங்க. அது மாதிரி டிவைட் பண்ணுறதும் கவுண்டர் போஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்த்தாக்குதல் அப்படின்றது அந்த பாலிசி வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் வந்து அதிகமாக இருந்துச்சு. In fact, the revolt of 1857 played an important role in bringing the Indian people together. இந்தியன் பீப்புளை ஒன்றா கொண்டு வரதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துச்சு. இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேட் பை த ரிவோல்ட் ஆஃப் 1857. இப்போ பேரக்பூரில் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்தியாவில் ஒவ்வொரு பிளேஸாக எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்களா. இம்பார்ட்டிங் தெம் கான்சியஸ்னஸ் பிலாங் டு த கண்ட்ரி. இப்போ ஒன்றா சேர்ந்து இந்தியா வந்து ஒரு நம்மளுடைய கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனசில் வந்து உருவாக்க ஒரு காரணமாக இருந்துச்சு இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857. The revolt paved way for the rise of modern national movement. தேசிய அளவில், அதாவது இந்திய அளவில் ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்துச்சு இந்த ரிவோல்ட். It was at the beginning of the 20th century that the revolt of 1857 came to be interrupted. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஒரு 1857 இருந்த அந்த ரிவோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 20th செஞ்சுரியினுடைய ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது பிளான்ட் வார் ஆஃப் நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு பிளான் பண்ணி, அதாவது முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்படின்னு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் வந்து சவார்கர் அப்படின்றவங்க அவங்களுடைய புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு திட்டமிட்ட ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லி இந்த கிரேட் ரிவோல்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் பிடி சவாகர் அப்படின்றவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857. That's all. The lesson gets over by this video. We will meet in the next class with the new lesson. Thank you, students.